நீலகிரியில் தொழில் புரட்சி ஏற்படவும் நீலகிரி மக்களின் பொருளாதாரம் மேம்படவும் மோடிஜி அவர்களின் ஆசி பெற்ற திரு டாக்டர் எல் முருகன் அவர்களுக்கு வாக்களிப்பீர் தாமரை சின்னத்தில். தாமிரபரணியை ஆட்சி செய்யும் தங்க மகன் திருநெல்வேலி தொகுதி வெற்றி வேட்பாளர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களை தாமரை சின்னத்தில் வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்யுங்கள். பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் ஆதரவு பெற்ற ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியின் வெற்றி வேட்பாளர் VN வேணுகோபால். வாக்களிப்பீர் சைக்கிள் சின்னத்திற்கு. அனைவருக்கும் வணக்கம். மிகவும் சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் தேர்தல் களத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக அத்தனை பேரும் உற்சாகமாக எங்களுடைய சகோதரர்கள், எங்களுடைய சொந்தங்கள் அத்தனை பேரும், எங்களுடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள், தொண்டர்கள் அத்தனை பேரும் மிகுந்த உற்சாகத்தோடு வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த முறை ஒரு நல்ல மாற்றத்தை நாம் உணர முடிகின்றது. நேரடியாக மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்களை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு வேட்பாளராக, பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு சின்னமாக, பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு பிரதமராக நரேந்திர மோடி அவர்களும் களம் காணுகின்ற நானும் நம்முடைய சின்னமும் அதிக அளவில் ஒரு பரபரப்பையும் ஒரு போற்றுதலுக்குரிய ஒரு இடமாகவும் அங்கீகரிக்கக்கூடிய ஒரு இடத்திலேயும் மக்கள் இதயங்களிலே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய விஷயமாகவும் அமைந்திருக்கின்றது. செல்லுகின்ற இடமெல்லாம் நல்ல ஒரு உற்சாகமான ஒரு வரவேற்பு, மக்களினுடைய எதிர்பார்ப்பு, மக்களினுடைய கோரிக்கைகள் அத்தனையுமே நாங்கள் வாங்கி அதில் எங்களுடைய பரப்புரையிலையும் எங்களுடைய வாக்குறுதிகளிலும் அதை கொண்டு போய் அதில் சரியான முறையில் சேர்த்திருக்கின்றோம். 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் தனித்தனியாக பிரித்து மைக்ரோ லெவலில் மிகவும் அதிகமாக அதற்கு யோசனை செய்து உள்ளூர் பிரச்சனைகளுக்கு அதிகமாக விஷயங்களை கொடுத்து நாம் அதை ஆராய்ந்து கூட அதற்கு நம்முடைய தேர்தல் பரப்புரையிலையும் கூட நாம் அதை சேர்த்திருக்கின்றோம். நல்ல வரவேற்பை மக்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். நல்ல நம்பிக்கையை வைத்திருக்கின்றார்கள். 100% மக்களினுடைய நம்பிக்கையை முழுமையாக பெற்று அவர்களுக்கு என்னெல்லாம் செய்து கொடுக்க முடியுமோ அத்தனையுமே செய்து கொடுக்கக்கூடிய இடத்திலையும் நிச்சயமாக செய்து கொடுப்பேன் என்கின்ற அந்த நம்பிக்கையையும் கூட மக்கள் மனதிலே கொண்டு போய் சேர்த்திருக்கின்றோம். ஒரு நல்ல விஷயம் என்னவென்று சொன்னால், நேரடியாக நம்முடைய பிரதமர் அவர்களால் களமிறக்கப்பட்டிருக்கக்கூடிய வேட்பாளர் என்கின்ற அந்த காரணத்தினால் மக்கள் பரிபூர்ணமாக நம்புகிறார்கள். இந்த முறை தாமரைக்கு நம்முடைய வாக்கு செலுத்த வேண்டும் அப்படிங்கிறது எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் இன்றைக்கு பல நபர்கள் நம்முடைய கட்சிக்கு இணைந்து நாங்கள் பணியாற்றுகின்றோம், இந்த முறை நீங்கள் வர வேண்டும், நாடு முடிவு செய்து விட்டது, தமிழகம் முடிவு செய்து விட்டது, 3வது முறையாக பிரதமர் அவர்கள் பொறுப்பேற்பு இருக்கின்றார்கள், அதற்கு எங்களுடைய முழு ஆதரவு இருக்கும், அதனாலே நீங்களும் இங்கே வெற்றி பெற்றால்தான் பிரதமர் அவர்களிடத்தில் கேட்டு பெறக்கூடிய அத்தனை விஷயங்களும் எங்களுடைய பகுதியில் நீங்கள் கொண்டு வந்து சேர்க்க முடியும் என்று பூர்ணமாக நம்புகிறார்கள். அந்த நம்பிக்கைக்கு முழுவதுமாக கட்டுப்பட்டு நிச்சயமாக இருப்போம் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. கிராமப்புறங்களிலே நல்ல வரவேற்பு இருக்கின்றது, இளைஞர்கள் மத்தியிலே நல்ல வரவேற்பு இருக்கின்றது, மகளிர் மத்தியிலே குறிப்பாக மிகப்பெரிய ஒரு எழுச்சி அப்படின்னு தான் சொல்ல முடியும். எழுச்சிங்கிறத விட ஒரு புரட்சிங்கிற அடுத்த வார்த்தையை நான் பயன்படுத்த விரும்புகின்றேன். அது மாதிரி தான் இன்றைக்கு குறிப்பாக மகளிர் இடத்துல இருக்கின்றது. அத்தனை பேரும் அதீத நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகு நம்முடைய பகுதிக்கும் என்னுடைய மூலமாக நிறைய நல்ல விஷயங்கள், நல்ல திட்டங்களை நான் கொண்டு வந்து சேர்க்க முடியும்னு நம்புகிறார்கள். ரொம்ப தெளிவான சிந்தனையிலே மக்கள் இருக்கின்றார்கள். மத்திய அரசாங்கம் அங்கே வரப்போன்றது 3வது முறையாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பொறுப்பேற்க இருக்கின்றார்கள். அதை சார்ந்து இருக்கக்கூடிய ஜெயிக்கக்கூடிய கட்சி நம்முடைய தாமரை கட்சி, பிஜேபி, நரேந்திர மோடி அவர்கள் வென்றாக வேண்டும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கின்றார்கள். அதை நான் நேரடியாக உணர முடிகின்றது. அதனால நல்லதொரு சூழ்நிலை இருக்கின்றது, அற்புதமான மனநிலையில மக்கள் இருக்கின்றார்கள். நாங்கள் மிகுந்த உற்சாகத்தோடு களத்திலே சந்தோஷமாக பணியாற்றி கொண்டிருக்கின்றோம். தாமரையினுடைய வெற்றி உறுதி. கடைசியிலே அத்தனை பேரிடத்திலும் சொல்லக்கூடிய வார்த்தையும் கூட இங்கே கூட பதிவு செய்ய விரும்புகின்றேன். மாறப்போகுது தமிழகம், ஆளப்போவது தாமரை. இப்போ திருப்பூர்ல பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் இல்லாம தன்னார்வலர்கள் ஒரு குழு ஆரம்பிச்சு அவங்க தனியா பிஜேபிக்கு கேம்பெயின் பண்றாங்க. அதை பத்தி உங்களுடைய நிறைய இது தன்னார்வலர்கள் நிறைய இடத்துல ஒவ்வொரு சட்டமன்றத்திலையும் அவங்களே தன்னார்வமாக அவர்கள் செய்து கொண்டு இருக்கின்றார்கள்.
அதுக்கு ஒரு பெரிய ஒரு பாராட்டுகளை நாம் தெரிவிக்க வேண்டும். அவர்களுடைய நோக்கம் இந்த நாடு யார் ஆட்சி செய்தால் சரியாக இருக்கும், இந்த நாடு எந்த பிரதமரை தேர்ந்தெடுக்க வேண்டும், எந்த பிரதமர் 3வது முறையாக வர வேண்டும் அப்படிங்கிறதுல எல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கின்றார்கள். நேரத்தை கொடுத்து அவர்கள் முழுவதுமாக இதில் இறங்கி அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி எல்லா இடத்திலும் கிடைக்க பெறுகின்றது. அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்களுடைய நம்பிக்கை என்றைக்குமே வீண் போகாது. 3வது முறையாக நம்முடைய பிரதமர் வரப்போகின்றார். இந்த இடத்துல நம்முடைய திருப்பூர் பாராளுமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக போட்டியிடக்கூடிய எனக்கு வெற்றி உறுதி என்று தான் நான் சொல்ல வேண்டும். தாமரை சின்னம் பெரிய அளவில் ஒரு பெரிய வாக்கு வித்தியாசத்தில், லட்சக்கணக்கான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறப் போகின்றது என்பது உறுதி. என்ன பாட்டி எல்லாம் ஸ்விமிங்ல இறங்கிட்டீங்க? எத்தனை மழைக்காலம் வந்தாலும் இவனுங்க எதையும் சரி பண்ண மாட்டாங்கடா. நாம தாண்டா தயாரா இருக்கணும். தமிழகத்தை நீச்சல் அடிக்க விட்டோரை மன்னிக்காதீர். மக்களின் குரல் வெல்ல வாக்களிப்பீர் தாமரை சின்னத்திற்கு.